கொஞ்சமாவது பால் சாப்பிடுங்க. உடம்பு சரியில்லாதவங்க நீங்க. மருந்து வேற எடுத்துக்கணும். இப்படி எதுவுமே சாப்பிடாம இருந்தா என்ன அர்த்தம்? இல்ல காவேரி, நான் சொன்னதுதான். எல்லா பிரச்சனையும் சரியாகி என் பையன் நம்ம வீட்டுக்கு திரும்ப வர வரைக்கும் பச்சை தண்ணி கூட என் பல்லுல படாது. நம்ம திரு மேல எந்த தப்பும் இல்லைன்னு எல்லாருமே சீக்கிரமா புரிஞ்சுக்கதான் போறாங்க அண்ணி. அதுக்காக நீங்க இப்படி எதுவுமே சாப்பிடாம இருக்கணுமா அண்ணி? ஆமா அம்பிகா, நீ சாப்பிட்டாதான் திரு வரும்போது தெம்பா இருக்க முடியும். நீ இப்படி சாப்பிடாமலே இருக்கிறது எங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குமா. கொஞ்சம் பாலாச்சும் குடி. அண்ணி, திரு போன் பண்ணி அம்மா எப்படி இருக்காங்கன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? அவ பச்சை தண்ணி கூட குடிக்காம உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்ல வேண்டியதுதான். இல்ல, அவன்கிட்ட தயவு செஞ்சு இத சொல்லாதீங்க. ஏற்கனவே திரு பிரச்சனையில இருக்கான். இப்ப நான் இப்படி இருக்கிறத சொன்னா அவன் இன்னும் வருத்தப்படுவான். அப்படின்னா கொஞ்சமாவது சாப்பிடுமா. ஆமா அண்ணி, இந்த பாலை மட்டுமாவது குடிங்க அண்ணி. வேண்டாம் காவேரி. சாமி சாமின்னு 24 மணி நேரமும் ஒன்னதானே நான் கும்பிட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட நீயே என் பிள்ளைக்கு ஒரு சோதனையை கொடுத்தா என்ன அர்த்தம்? ஏன் என் பையனுக்கு இப்படி எல்லாம் நடக்குது? அவன் என்ன தப்பு பண்ணா? இந்த கேள்விக்கெல்லாம் நீ பதில் சொல்லாத வரைக்கும் பச்சை தண்ணி கூட என் பல்லுல படாது. அண்ணி, உங்க உடம்பு தாங்காத அண்ணி. சொன்ன கேளுங்க ப்ளீஸ். இல்ல காவேரி, நீ எவ்வளவு சொன்னாலும் என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. அம்மா, நீ சக்தி உள்ளவங்கிறது நிஜம்னா என் பையன் இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வந்தாகணும். எனக்கு என்ன ஆனாலும் சரி, எனக்கு அத பத்தி கவலையே இல்ல. என் பையனுக்கு நியாயம் கிடைச்சாகணும். அதுக்கு நீதாமா பொறுப்பு. அம்மா,